T69 என்னன்றது அவன் மண்டையில ஆஃப் பாயில் போட்டு காட்டிருங்க போதும். லூசுத்தனமா பண்ணாதீங்களா. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தமிழ்நாட்டே பிடிக்கிறதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தான் தலைவர் அப்படிங்கிறாப்புல, எனக்கு கூட வந்து கூட்டணி வேணா சில பேர் சேர்ந்துக்குங்க அப்படிங்கிறாரு. அந்த மோனில் ஏங்குறாரு. கூட்டணினாலும் நான் தான் ஹெட் அப்படிங்கிறாப்புல. நீங்க போயிட்டு நாமக்கல் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் முட்டையை வாங்கி அடிக்கலாங்கிறதா உங்க ஐக்கிய லெவலா இருக்கு. அவர் தமிழ்நாட்டே பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காரு. பிரசாந்த் கிஷோர் கூட இப்பதான் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்க ஒரு நபர்கிட்ட நீங்க வந்து இந்த எறும்பு புழுக்கள் செய்யற வேலைலாம் செய்ய ட்ரை பண்ணாதீங்க. ஏதாவது வாழ்க்கையில் பயனுள்ள வகையில் ஏதாவது செய்கிறதுக்கான வேலையை பாருங்கள். சீரியஸ்லி பாருங்கள். இதுக்கு மேலே டீட்டெயிலாக பேசினா திட்டி பண்ணுவேன் ஏதாச்சும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்குற வீடியோஸ் எதை பற்றினா, முட்டையை வச்சு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போச்சு. அந்த ஒரு முட்டையை பற்றி பேசினனால ஒருத்தருக்கு ஒய் கேட்டகரி கதை இங்கே தான் நடந்திருக்கு. அப்படித்தான் சோசியல் மீடியாக்களால் பேசப்படுகிறது. பட் ஆனால் ஆக்சுவலி அவருக்கு எதுக்காக ஒயிட் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு ஆக்சுவலி ஒரு மீனிங் இருக்கும்ல. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ. அப்புறம் யாருக்கு முட்டை, எதுக்கு ஒய் கேட்டகரி அப்படின்றது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் அவர்களுக்கு ஒய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுத்துருக்காங்க, இந்த முட்டை கேஸ் என்ன, இந்த முட்டை எதுக்காக பரபரப்பாக்கப்பட்டுச்சு, ஏன் அதெல்லாம் பேசினானுங்க, இவனுங்கெல்லாம் யாரு, சரி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருத்தனாவது பேசுறானா பாருங்க. இருக்க எல்லாருமே ஐக்கிய லெவல் கம்மியான மனிதர்களாக இருக்காங்க. இவங்க என்ன மாதிரி ஜீவராசினே தெரியல. இந்த அருண் உதயன்ற ஒரு சிம்பிள் தான் அப்படின்ற ஒரு சேனல் இருக்கு. ஸோ நான் லாக்டவுன் டயத்தில் அவரோட சேனல்ஸ்லாம் ரெகுலராக பார்த்துட்டு இருப்பேன். சம்பவம் பண்ணி பார்ப்பேன். நல்லா பயங்கரமாக லாக்டவுன் டயத்துலலாம் ஒரு வேற லெவலில் ஒரு என்டர்டெயினராக இருந்தார். நல்ல சமூக கருத்துக்கள்லாம் எடுத்து பேசினிட்டு ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த சமூக கருத்துக்கள் ரொம்ப டார்க் காமெடின்னு சொல்லுவானுங்களே, தமிழ்ல டார்க் காமெடி ரொம்ப அழகா ஸ்வீட்டா ஒரு யதார்த்தத்தோட பேசக்கூடிய ஒரு யூடியூபர்னு நான் இவரை தான் பார்த்திருக்கேன். அருண் உதயன் தரமான ஒரு யூடியூபர். ஐ மீன் என்ன சொல்றது, லாக்டவுன் டயத்துல இவரெல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். எப்படி அப்படி நம்ம எதிர்ச்சியா பேசுவோம், எதிர்ச்சியா ஃபன்னா பேசுவோம். பட் நம்மளை விட ஒருத்தர் வேற மாதிரி ஒரு யூனிக் இருக்கு அவர்கிட்ட. எதிர்ச்சியா ஒரு யதார்த்தமா பேசுவாப்ல. ஃபன் தான் பண்ணுவாரு, கலாய்ச்சிட்டு இருப்பாரு ஒருத்தவங்க, ஆனா அது யதார்த்தமா சொல்லுவாப்ல. ஸோ இதெல்லாம் ஒரு யூனிக்னஸ். அது அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு மேனரிசம் அவங்களுடைய கேரக்டரை பொறுத்து அது அமையும். ஸோ இவர்கிட்ட அந்த மேனரிசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ அவரை பத்தின வீடியோ கிடையாது, ஆனா அவர் பேசின ஒரு விஷயம் நம்ம ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்குல்ல. ஸோ அதை கண்டென்ட்டா எடுத்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்ப இவனுக்கு பிளான் ஏதோ கிட்டத்தட்ட மைக்கிள் பே படம் மாதிரி பிளான் பண்றானுங்க. கிட்டத்தட்ட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல வந்து நாமக்கல்ல போய் ஸ்ட்ரைட்டா வாங்கிட்டு வந்து நிறுத்தி 2 லாட்ல நிறுத்தி ஆளுக்கு 10 ட்ரே எடுத்துட்டு விட்டு அடிச்சோம்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப டீப்பா பர்சனலா சாரோட பர்சனல் பத்திலாம் பேசுறானுங்க. முட்டை ஒரு 10 முட்டை வாங்கி கொண்டு வீட்டுல கொடுறா, சாப்பிட்டாங்கன்னா உடம்புல தாத்தா பாட்டி பிள்ளைங்களுக்கு எனர்ஜி ஏறும், ப்ரோட்டீன், ஒரு நாளைக்கு 2 முட்டையாவது சாப்பிடணுங்கிறாங்க. அதை விட்டுட்டு லட்சக்கணக்கில் வாங்கி அடிக்கலாங்கிற, வீண் அடிக்கலாங்கிற, அதுவும் விஜய் சார் மேல அடிக்கலாங்கிறன்னு சொல்லி ஒருத்தனாவது பேசுறானா பாருங்க. இருக்க எல்லாருமே ஐக்கிய லெவல் கம்மியான மனிதர்களா இருக்காங்க. இவங்க என்ன மாதிரி ஜீவராசினே தெரியல. இந்த வீடியோக்களை பார்த்துருப்பீங்கல்ல, இந்த முட்டை வந்து இந்த கிளப் ஹவுஸோ ட்விட்டரோ ஏதோ ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. இது வைரல் ஆச்சு. இந்த வீடியோ எனக்கும் வந்துச்சு. நான் போய் பேசலாம்னு நினச்சேன். இது ஒரு தற்குறி கும்பல் இதை பற்றி பேசினா போதுன்னு சொல்லி விட்டுட்டேன். பட் இது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி ஒய் கேட்டகரி கொடுத்ததுக்கான காரணமே ஒரு முட்டை தான்டா காரணம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னடா இதுலடா மேட்ரு, நீங்க என்னடா இதை போய் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது இல்லை விஷயம் ஆயிடுச்சுலாம், இதை பற்றி நம்ம பேசிதான் ஆகணுன்று இந்த முட்டை மேட்டரை எடுத்து பேச வேண்டியதாயிருச்சு. சார் கொடுக்க சொல்லிருக்காரு முட்டைன்னு சொல்லி எல்லாம் பிரிச்சுட்டு போயிருவாங்க. நீங்க முட்டை எடுத்து வீசுறதுக்குள்ளேயே எல்லாரும் ஒரு முட்டை எடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ அப்படியே காலியாயிரும். அதையும் தாண்டி நீங்க முட்டையை எடுத்துட்டு வந்து சார் மேல வீசணும். ஒருத்தர் முட்டையை தூக்கி அடிக்கிறாங்கிற விஷயத்தை கண் கூட பார்த்துட்டாங்கன்னா, எஸ் லிட்டரலி இந்த ஜாம்பி படத்துல வர மாதிரி பிச்சிருவாங்க. கை கால் மண்டை மூஞ்சி முடி எல்லாத்தையுமே பிச்சை எடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா எனக்கு தெரியல. எதுக்கு ஒரு சாதாரண முட்டைக்கு இவ்வளவு பெரிய பயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க என்னன்னா இவர் இருக்கா அப்படி நம்மளுடைய சவுக்கு சங்கர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு சதி, அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்ச சதி, விஜய் அவர்கள் என்ன பண்றாங்க, அவரோட யூகம் என்ன இது எனக்கு புரியல. எப்படி ஒரு கொண்டு போறீங்க, இவர் பெரிய ஒரு சொல்ற அரசியல் சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறான்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அது கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி இவருக்கு ஒரு ரிசல்ட் பெரிய பாதுகாப்பு கொடுத்து இவர் யாரெல்லாம் சந்திக்கிறான்றது வேவு பார்க்கறதுக்கு பக்கத்துல ஒரு 8 பேர் வச்சிருந்தா ஈஸியா தான் இருக்கும் இப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க. மேட்ரு இது கிடையாது. 2009 என்ன படம் வந்துச்சு, உன்னை போல் ஒருவன் அப்படின்னு ஒரு கமலஹாசன் படம் வந்துச்சு. அதுல வந்து சமூகத்துல ஒருத்தர் உன்ன மாதிரி என்ன மாதிரி இப்ப பேசிட்டு இருக்காம செயல்பாட்டுல இறங்கி ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணுவாப்ல. ஸோ அந்த விஷயம் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு படம் தான். நேற்று கூட இந்த படத்தை திருப்பி டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அது ஒரு கிளிப்பை நான் நேற்று வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன். யாராச்சும் இதை பார்த்துட்டு ஏதாச்சும் கேள்வி கேட்பீங்க, கமெண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். ஒருத்தனும் கேட்கல, ஏன்னா ஒருத்தனுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். அப்படியே புரிஞ்சிருந்தாலும் இது எடுத்து கேட்டுட்டு அப்படின்னு விட்டுட்டீங்க. பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் ஒரு நடிகர் வருவாப்புல, நான் உச்ச நட்சத்திரம், அவரோட மேனரிசத்தை பார்த்தீங்கன்னா கூட அப்படியே
டிவிகே தலைவர் மாதிரியே இருக்கும். என்னடா நம்ம டிவிகே தலைவர்லாம் சொல்லிட்டு இருக்கு, சரி விஜய் நான் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேனரிசம், இந்த அப்படின்ற மாதிரி இழுத்து பேசுறது, இதெல்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். தலைவரை பத்தி பேசுறது, ரசிகர்களை பத்தி பேசுறது, அப்புறம் இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுங்க, உச்ச நட்சத்திரம், இந்த வார்த்தைகள்லாம் யார் அரசியலுக்கு வரக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்தாரு. ஸோ 2009 நடந்தது. இப்போ 2025 நடக்குது அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த 2009 இலங்கையில் என்ன நடந்துச்சுன்ற ஒரு மேட்டர் சொல்லிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னு தெரியல. புதுசாக வர வரவுகள் இப்போ கிடைக்கக்கூடாது. இன்னும் நல்லா சொல்ல வேண்டிய டிஸ்கிரிப்ஷன் போட்டுருக்கணும். இருக்கலாம் இந்த விஜய் ஃபேன்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் உங்கள் மூளையை கொஞ்சம் கான்சியஸாக வச்சு பாருங்க. எப்பயுமே மூளையை கழட்டி வச்சுட்டு டிவிக்கான்னு எடுத்துட்டு தமிழில் கூடி பாருங்கன்னு கலரக்கூடாது. அந்த டிவிக்காவை தூக்கி கீழே வச்சு, விஜய் தூக்கி கீழே வச்சுட்டு ஒரு மூளையை மட்டும் வச்சு பாருங்க. ஓகே, பிரெயின் மண்டைகள் ஒன்று இருக்கும், இந்த கொச்சன்னு இருக்கும். அதை மட்டும் பேஸ் பண்ணி இந்த வீடியோ பாரு, அப்போதான் உங்களுக்கு விஷயம் புரியும். ஓகே, 2009 இலங்கையில் என்ன நடந்துச்சு? ஒரு பஞ்சாயத்து, பெரிய லெவலில் பஞ்சாயத்து போச்சு, ஒரு இனப்படுகொலை நடந்துச்சு. இப்போ அந்த டைமிங்கில் யாரெல்லாம் பூம் பண்ணி வந்தாங்க? சீமானு இதெல்லாம் இது ஒரு காரணமாக எடுத்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் அந்த டைமிங்கில் யார் சும்மா இருந்து படம் அடிச்சுட்டு இருந்தது? மேடையில் கூட பேச தெரியாத ஒரு நபராக இருந்தது யாரு? டிவிகே தலைவர், இப்போ தற்போதைய விஜய் அவர்கள். அப்போ ஒரு ஆளாக இருந்தார். அப்போவே ஒரு என்ன சொல்லியிருக்கணும், தமிழ் மக்களுக்காக செய்யணும்னு நினச்சா அன்னைக்கே குரல் கொடுத்து நின்று இருந்திருக்கணும். சும்மா ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருந்தோம். ஏதாவது நான் மக்களுக்காக வருவேன், கண்டிப்பாக அந்த மக்களுக்காக நான் ஏதாவது செய்வேன். எங்கள் இலங்கை மக்கள் எப்படி இது பண்ணுவீங்க? ஏன்னா அவங்க மனைவியே ஸ்ரீலங்கா தான். ஸோ அதுக்காச்சும் கொந்தளிச்சிருக்கணும். என் மாமனார் வீடு அங்காண்டா இருக்குது அப்படின்னாச்சும் கொந்தளிச்சிருக்கணும். எதுவுமே ஆகலை. ஏன்னா இவரோட படங்களுக்கு பாதிப்பு வரும். இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகே நிறைய விஷயங்களை பேசாமல் இருக்காரு. திருப்பரங்குன்ற பஞ்சாயத்தாக இருக்கட்டும், நிறைய பஞ்சாயத்தாக இருக்கட்டும், ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இந்த புல்லட் ஒருத்தன் ஓட்டுனதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணாங்க. அது இறுதியில் வரேன். ஸோ இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. அப்போ அரசியல்னு ஆரம்பிச்சிட்டோம்னாலே அரசியலில் பேச ஆரம்பிச்சிடணும், மக்கள் மத்தியில் போய் சேர ஆரம்பிச்சிடணும். வியூகம் வகுக்கிறதுக்காக கோடிகளில் கொட்டி ஆள் சவுண்ட் வரக்கூடாது. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? இந்த ரசிக குஞ்சானங்களை வச்சுட்டுலாம் அரசியல் பண்ண முடியாது. நமக்கு யூகம் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். இவங்களை எல்லாம் ஓட்டர்ஸா மட்டும் வச்சுக்குவோம், அடிமைகளா மட்டும் வச்சுக்குவோன்றது தான் மேட்ரு. உங்க தலைவர் தலையில வெயிட் இருந்துச்சு, புத்திசாலித்தமா இன்டெலிஜென்ஸா இருந்தாரு அப்படின்னா இன்னொரு ஒரு யூகம் கொண்டு வரணும் அவசியம் இல்லை. படம் ரிலீஸ்க்கெல்லாம் கட் அவுட் வச்சு பேனர் வச்சு கிழிச்சுட்டு அடிச்சுட்டு உருண்டது யாரு? இந்த ரசிகர்கள் தான். இவனுங்க ஒரு தேட்டருக்கு பிடிச்சிடறாங்க பர்மனெண்டா. ஒரு வாரத்துக்கு டிக்கெட் அப்பெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு ஆட்களுக்கு மட்டும் கரெக்டான ரேட் கொடுத்துட்டு வெளி ஆட்களுக்குலாம் காசு கூட வித்துட்டு இருக்கானுங்க. நானே பார்த்துருக்கேன். வீரம் படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் ஷோ போனவேங்க, அதுக்கப்புறம் ஜில்லா படத்துக்கு நான் போனேன் தான். ஸோ இந்த 2 படங்கள் நான் அப்போ போகிறப்போ ஃபர்ஸ்ட் சொல்ல அவ்வளோ கலெக்ஷன் வாங்கினானுங்க. இந்த ஒரு அது மாதிரி அந்த தலைவர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சங்கம் சொல்லுவாங்கல்ல, விஜய் மக்கள் மன்றமா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒரு தேட்டரை எடுத்து அந்த தேட்டர் டிக்கெட்லாம் மொத்தமாக வாங்கி பிளாக்ல வைப்பானுங்க. ஸோ இப்போ அரசியலில் உள்ள வராப்புல ஒரு சாதாரண படம் ரிலீஸ் ஆகுறதுக்கே அதோட பிளாக்ல டிக்கெட் விற்று சம்பாதிக்க நினைச்ச ஆட்கள் நாளைக்கு கோடிகளில் பொருளக்கூடிய அரசியல் வியூகத்துக்குள்ள வரும்போது வீட்டுக்கு காசு ஆட்டையை போட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? புரியுதா உங்களுக்கு? பேசிக் விஜய் ஃபேன்ஸ்கிட்ட கேட்கறது ஒன்று பேசிக். உனக்கு நீயே கதற, என்னடா என் தலைவன் படத்தை பார்க்கறதுக்கு இவ்வளோ 2000 டிக்கெட் விற்கிறீங்க, என்னடா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியலடா, அங்கே போய் விசில் அடிச்சு சட்டை கழிச்சிட்டு அடிக்க முடியலடா, பைத்தியக்கார மாதிரி கத்த முடியலடான்னு சொல்லி கதறீங்க எல்லாருமே. உங்கள்கிட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். குட்டி கொஞ்சம் நல்லா கேளுங்க. ஒரு சாதாரண படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்திலே 2000 ரூபா ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் நாளைக்கு அரசியல் அதிகாரத்துக்குள்ள வந்துச்சுன்னா உனக்கு சேவை செய்வான்னு நினைக்கிறியா? இந்த சேவைலாம் பண்றேன்னு வராங்களா? நாங்கள் ரசிகர் விஜய் மன்றம் சேவை பண்றோம்னு சொல்றாங்களே, இதுக்கான காரணம் என்ன? என்ன நோக்கம் உங்களுக்கு? இதுக்கான காரணம் என்ன? எதிர்காலத்தில் எப்படியும் அரசியல் வருவாப்புல, நம்ம செலவழிச்ச காசெல்லாம் இங்கிட்ட எடுத்துடலான்ற ஒரு ஐடியாவில் தான் வராங்க. நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். எவனும் அரசியலுக்கு வரணும் அவசியமே இல்லை, அவங்க பாட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இந்த அரசியல் வியூகம் வகுக்கிறதுல ஆள் கூட்டி வர தேவையில்லை. அவருக்கே இன்டெலிஜென்ஸ் இருக்கும்னா இத்தனை ஆண்டு காலம் அரசியலை பார்த்துருக்காருல்ல. ஸோ இவ்வளோ அரசியலை பார்த்துமே ஒரு அரசியல் பண்ண தெரியாமையா இருக்காரு. புசியானந்துக்கும் அவங்க கூட்டத்தில் இன்னொருத்தருக்கும் அடிச்சுட்டு கட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவர் பேர் என்னது, ஆதவ அர்ஜுன், அவரே உள்ள கூட்டுட்டாங்க. இந்த ஆதவ அர்ஜுன் எப்படியாவது திமுக ஒரு எம்எல்ஏ எம்பின்னு போயிடலான்னு ட்ரை பண்ணாரு, முடியலை. அவங்களுடைய ஆட்கள், அதாவது அந்த ஆதவ அர்ஜுனோட ஆட்கள், நான் சொல்றது பின்னாடி டேக் நேம் போடுவானுங்கல்ல, குடிப்பட்டம், அந்த ஆட்கள் ஆல்ரெடி அங்கே இருக்காங்க. எங்களுக்கு புதுசாக ஆள் தேவைன்னு சொன்னாங்க. அப்புறம் விசிகா மூலமா ட்ரை பண்ணாப்புல, முடியலை. விசிகா தலைவரை வச்சு கொஞ்சம் டிஎம்கேக்கு அழுத்தம் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணாரு, சரி அதுவும் முடியல. இப்போ என்ன பண்ணிட்டாரு, கட்சியை வச்சு வெளியே வர மாதிரி வந்துட்டு டிவிக்காக்குள்ள போயிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஆளுமைக்கு வரணும், சேர்த்து வச்ச காசுலாம் சேஃப்டி பண்ணணும், அதே மாதிரி நான் திருப்பி ஒரு அறுவடை பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ரொட்டேஷன்ல விடணும். ஸோ இது பெரிய ஒரு வலைபண்ணல். இதெல்லாம் இந்த ரசிக குஞ்சானுங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. எங்க தலைவர் வந்துட்டார், தலைவா படம். இன்னொரு மேட்டர் பேசி ஆகணும். ஒருத்தர் இந்த கருத்தரங்கம் பேசுவாங்கல்ல யூடியூப் சேனல்ல, அப்போ ஒரு நடிகர் தான், ஒரு சக நடிகர் தான். இந்த படமுடைய சுந்தரபாண்டி படத்துல கூட ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. அந்த நபர் பேசுறாரு, எங்க தலைவர் நடிச்ச படம்னா ஒவ்வொன்றும் ஒரு புத்தகங்க, ஒரு 1000 புத்தகங்களுக்கு சமம். ஒரு 100 படம் நடிச்சிருக்காருன்னா 100 புத்தகங்களுக்கு சமம். ஒவ்வொரு படமும் ஒரு புத்தகங்களுக்கு சமமா. ஒரு கற்பனை கதை,
ஒரு வாழ்வியல் நடந்த ஒரு கதையை எடுத்து அதுக்கு ஆக்ஷன் ஹீரோவா எடுத்து நடிச்சுட்டு போயிடுறாரு. அது புத்தகத்தோட ஒப்பிட்டு பேசுறாரு. புத்தகம்ன்றது வந்து தன்னுடைய அனுபவங்களும், தன்னுடைய சிந்தனைகளும், சுய சிந்தனைகளும், தன்னுடைய அறிவையும், நாலேட்ஜையும், பகுத்தறிவும், சமூக அக்கறையிலும் எடுத்து சொல்றது தான் புத்தகம். என்டர்டெயின்மெண்ட் செய்றது புத்தகம் கிடையாது. ஸோ இது கூடயே தெரியாத தற்குறிகள் தான் பெரிய பெரிய தலைமைக்கு வரப்போகுது. அதாவது எம்எல்ஏ, எம்பி, இந்த மாநில தலைவர்கள் இதெல்லாம் வரப்போகுது. இப்போ இங்கே தலைமையில் ஒரு ஆட்சி நடந்தால் எப்படி நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே தற்குறிய ஒரு சீட்டை வச்சு படிக்க தெரியாத தற்குறிய தான் ஆட்சியில் உட்காந்துருக்கு. இந்த தற்குறிகளுக்கு சீட்டை வச்சுலாம் நல்லா படிக்க மாட்டாங்க. சாதாரணமாக நல்லா பேசுவானுங்க. ஏன்னா சினிமா பார்த்து பழனி தானே, டைலாக்லாம் சூப்பராக பேசுவாங்க. ஆனால் செயல்பாடு கரெக்டாக இருக்குமா? இதான் கேள்வி. வீடியோ போட்டிருந்தோம். திடீர்னு ஜாம்பிஸ் மாதிரி கிளம்பிட்டாங்க கமெண்ட் செக்ஷனில். இவ்வளோ கமெண்ட்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்னால் ஆக்சுவலி இவ்வளோ கமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ண முடியல. ஏதோ சம்திங் ஜாம்பி கேம் விளாண்டால ஓரளவுக்கு என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. திருப்பி முட்டை கேஸ்க்கு வருவோம். இந்த முட்டைன்றது வந்து இவங்களே உருவாக்கி விட்டது. நாங்கள் ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம். இந்த முட்டை மேட்டெல்லாம் புசியானதை விட கிளப்பி விட்ட ஐடியாவாக இருக்குங்க. இவங்களே ஒரு மாதிரி பேசி இவங்களே ஒரு மாதிரி பில்டப் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. புசியானந்த் என்ன பண்ணுறாப்புல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் யூகம் வகுக்கிறோன்னு புசியானந்தை பற்றி விஜய் அவங்களோட அப்பாவே சொல்கிறாரு. இவர் ஒரு மாதிரி அரசியல் பண்ணுவாருங்க, சீப்பாக ஒரு அரசியல் பண்ணுவார். இவரே போய் வெளியே படுத்துட்டு சிம்பிளாக படுத்துருக்க மாதிரி எடுத்து ஃபோட்டோ எடுத்து இவரே குரூப்பில் போட்டு நான் எவ்வளோ சிம்பிளாக இருக்கா பார்த்தீங்களா அண்ணன் அப்படின்னு சொல்லி இவரே வளர்த்துக்குவாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காப்புல. ரசிகர்கள் விரட்டுவாப்புல, விரட்டிட்டு இருப்பாப்புல. இவர் நாளைக்கு அரசு இப்போ உங்கள்கிட்ட பவரும் இல்லை, ஒரு ஆளுமையும் இல்லை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஆக்டர் கீழே இருக்க ஒரு ஆள், அவ்வளோதான். ஒரு இயக்கமாக உருவாயிருக்காங்க, இவ்வளோதான். இப்போவே இவங்க இவ்வளோ ஆவாசு காட்டும் போது ஜஸ்ட் ஒரு எம்எல்ஏ எம்பின்னு வந்துட்டாங்கன்னா என்னென்னலாம் சீன் போடுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு இதோட வீரியம் புரியாமல் இருக்கீங்க. இந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே வெறிகொண்ட எங்கேயா இருப்பாங்க எனக்கு தெரியும். பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது, எல்லாமே ஓகே தான். பட் அப்படி வந்து நம்ம இதை ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கவன் எவனும் கோடீஸ்வரனோ இல்லை பெரிய பெரிய பில்லியனரோ கிடையாது. நம்மளை மாதிரி சாதாரண அன்றாட கூலி வேலை பார்க்குற ஆட்களோட ஃபேமிலியிலேருந்து தான் போகிறாங்க. ஏதோ ஒரு நம்ம தலைவன் ஒரு ரசிகன்ற ஃபேண்டம் வச்சு மட்டும் அரசியலில் வந்துட முடியாதுன்றதை நம்ம நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு டைமும். வெறும் ஒரு சினிமாவில் பிரபலம் அடைஞ்சிட்டாரு, அதில் டைலாக் பேசிட்டாரு. அந்த டைலாக் வச்சு நீ ஒரு பெரிய தலைவன் மாதிரி நீ மைண்டில் ஹாலுசினேஷன் பண்ணிட்ட. அது ஜஸ்ட் ஒரு மூவி, ஒரு ஹாலுசினேஷன். அதாவது உன்னுடைய கற்பனை, அந்த கற்பனைக்குள்ள இருந்த தலைவரை ரியல் லைஃப்லேயே வந்து உண்மையான தலைவரை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அதை உன் தலையில் விதைச்சு அதை நம்ப வச்சு அவரை உன் தலைவரை ஆக்கி கும்பிட வச்சுருவாங்க. ஆல்ரெடி ஏகப்பட்ட தலைவர் இருக்காங்க. நிறைய பேர் சமாதியாக தூங்கிட்டு இருக்காங்க கடலோரமாக. அடுத்த கடலோரமாக தூங்குறதுக்கு ஆளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 50 ஆண்டுகள், ரொம்பலாம் வேணும், ஒரு 50 ஆண்டுகளில் நாடு என்ன மாதிரி ஆயிருக்கு. திருப்பி ஒரு சினிமாக்காரங்க உள்ள வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு 600 கோடி 700 கோடி ஒருத்தன் வியூகம் வகுத்து ஒரு பொலிட்டிக்ஸ்ல என்டர் ஆகிறான் அப்படின்னா அந்த 600 கோடி எடுப்பாங்களா 2000 கோடி எடுப்பாங்களா? சிம்பிள். அரசியலில் 600 கோடி 700 கோடி போட்டு உள்ளே வரும்போது அவங்க அதை திருப்பி மல்டிபிள் பண்ண தானே ட்ரை பண்ணுவாங்க. இவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு சில பெரிய பெரிய கார்பரேட்ஸ் வந்து காசு கொடுத்து செலவு பண்ணுதுன்னே வச்சுக்கோமே. அந்த கார்பரேட்டுக்கு என்ன அவசியம் இவங்கள ஜெயிக்க வைக்கணும்னு? ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு நகரணும். ஏற்கனவே இருக்க அரசியல்வாதிகளாம் நமத்து போயிட்டாங்க, மக்கள் அதிருப்தி ஆயிட்டாங்க. புதுசாக ஒரு ப்ராடக்டை உருவாக்கி அந்த ப்ராடக்டை வச்சு நம்மளுடைய வேலையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு போயிட்டு இருப்போம். நீங்கள்லாம் பார்க்குறதெல்லாம் யார் பார்க்குறீங்க? திருடுறவன், கொள்ளை அடிக்கிறேன், மணல் கொள்ளை, குவாரி கொள்ளை, இது மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் கார்பரேட் பெரிய லெவலில் வேலை பார்த்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு எனக்கு தெரியும். அமெரிக்கான்ற ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த நாடு இப்போ ஒரு கார்பரேட் நாடு தான். அது கார்பரேட் இல்லை அப்படின்னா அந்த நாடே இல்லை. இப்போ அங்கே சுயமாக கவர்மெண்ட் எதிர்த்து ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட்டாக தனியாக ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. பிளாக் ராக்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை தேடி படிச்சு பாருங்க. பிளாக் ராக்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த பிளாக் ராக் தான் உலகத்தில் இருக்க மிகப்பெரிய கார்பரேட் மணி இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோனோபொலி பண்ணிட்டு இருக்கு. வெறும் ஒரு கார்பரேட் எப்படி ஒரு உலகத்தை ரன் பண்ண முடியுது, ரூல் பண்ண முடியுது? அதாவது ஒரு வணிகர் எப்படி உலகத்தை ரூல் பண்ணுறாரு? நான் ஒன்று முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆதியிலிருந்து நம்ம மன்னர்கள் கூட இருந்த மன்னர்கள்லாம் எதுக்கு இன்னொரு நாட்டு போய் சண்டை போட்டாங்க? வணிகர்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு, சண்டை வந்துச்சு, உலகம் நல்லா அடிச்சுட்டு உருண்டாங்க. இது வரலாற்றில் பொறிக்கப்பட்டது. தேடி பார்த்துக்க. ஒரு சில சமூகம் தமிழில் வந்து வணிக சமூகம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் போகிறப்போ ஒவ்வொரு நாடுகளும் கடந்து வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வணிகர்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னோடனே நாடுகள் இறங்கி சண்டை போட்டுச்சு. இப்படி இஸ்ரேல்லேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு சில ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ட்ரேடிங் ஒழுங்காக நடக்கலன்னா நாட்டுக்கு எந்த இடத்துல பிரச்சனை நடக்குது? கரெக்டாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்க இந்த நாடுனால தான் பிரச்சனையாக இருக்கும். இந்த நாடு மேலே போர் தொடுத்து அந்த நாட்டை கவுத்து விட்டு அங்கே நம்மளுக்கு தேவையான ஒரு பொம்மையை நிப்பாட்டி விட்டுருவோம்டா. அந்த பொம்மையை வச்சு நம்ம வணிகம் பண்ணுவோம்டா. இப்போ நடந்துகிட்டு இருக்கா கரண்ட் சுச்சுவேஷனில்? இதுதான் பன்னெடுங்காலமாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். இதை விட்டு நீ பெருமைக்கு எருமை மேய்ச்ச மாதிரி இங்கே பண்ணுற நம்மளாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? எப்படி வந்த? நீ சொல்லு, நீ எப்படி வந்த?
ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏத்த மாரி நீ அடிமையாக்கப்பட்டிருக்க. ஆரம்பத்துல வேற மாரி இருந்த. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீ இறங்கி தான் இருக்கியே தவிர, இன்னமும் நீ ஏறல. ஒவ்வொரு காலத்திலும். நீ ஆதி வரலாறு எடுத்துக்கோ. முதல்ல மனிதன் தோன்றுனான்ல, அப்ப இருந்து இந்த எதிரிகள் பிடியில மாட்டுன பாரு. இந்த எதிரிகள் பிடியில மாட்டுனதுலருந்து நீ கீழ தான் இறங்கிட்டு இருக்கியே தவிர, மேல ஏறல. உனக்கு காட்டப்படுற ஹாலுசினேஷன் என்னன்னா, நம்ம டெவலப் ஆகுறோம். பயங்கரமா அட்வான்ஸா வளர்ந்துகிட்டு இருக்கோம். செவ்வாய்க்கு ராக்கெட் விடுறோம், அங்க ராக்கெட் விடுறோம் அப்படின்னு ஆவாஸ் காட்டுறாங்களே தவிர, நீ கீழ இறங்கிட்டு இருக்க. உன் மூளை மழுங்கிக்கிட்டு இருக்கு. நீ ஒரு முட்டா தற்குறியா மாறிட்டு இருக்க. பாரு ப்ரோ, நம்ம ஆளுங்கெல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. கோவிந்தா கோவிந்தா. வணிகம், நாகரிகம் சொல்லிட்டு அவன் ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கான். உன்னைய அடிமையாக்கிட்டு இருக்கான். சிம்பிள். இது உனக்கு புரியல. சொன்னா எடுத்து சொன்னா கேலி கிண்டல் பண்ற. நான் இந்த ரசிகரை பேசிட்டேன், நீ அவரை பேசிட்டு, இவரை பேசிட்டு, சீமானை பேசிட்ட, பாரியை பேசிட்ட, அஜித்தை பேசிட்ட, விஷயம் ரஜினி பேசிட்டேன், எவனையாவது பேசிட்டேன். ஏன் பேசக்கூடாது? எல்லாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஆட்களாம். உண்மையை புரிஞ்சுக்கலன்னா நாளைக்கு உன் வீட்டுல என்ன நடக்குதுன்றதே உனக்கு தெரிய போறதுல பெரிய கட்டமைப்பு போயிட்டு இருக்கு. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஒருத்தர் முட்டையை தூக்கி அடிக்கிறாங்கிற விஷயத்த கண் கூட பார்த்துட்டாங்கன்னா, எஸ் லிட்டலி இந்த ஜாம்பி படத்துல வர மாதிரி பிச்சிருவாங்க. கை கால் மண்டை மூஞ்சி முடி எல்லாத்தையுமே பிச்சை எடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா எனக்கு தெரியல. எக்ஸாம்பிளுக்கு இந்த முட்டையை வந்து அடிக்கிறது ஒரு மேட்டரே, ஒரு இன்சிடென்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோமே. இப்போ ரீசெண்டாக வந்தார்ல பரந்தூர் நினைக்காம ஒரு பூவெல்லாம் தூக்கி போட்டாங்க. அந்த பூவே விஜய் விரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அந்த க்ளோஸ்அப் ஷாட் காட்டி அது பூவை காட்டிட்டாங்க. ஓகே, அதுவுமே தப்பு தான். துண்டெல்லாம் எதுக்கு அவர் மேலே எழுதிறீங்க? எனக்கு புரியல. துண்டையே எறியறீங்க. துண்டு எறிகிறது, இந்த பூ எறிகிறது ஏன் எறியறீங்க எனக்கு புரியல. பாக்குறீங்கன்னா தலைவர் ஓகே தலைவர் ஓகே, என்ன கருத்து சொல்றாரு, மக்களுக்காக நிற்கிறாரா, சூப்பர், சப்போர்ட் பண்றீங்களா தலைவர், சூப்பரா அப்படின்னு போக வேண்டியதானே. என்ன இது எனக்கு புரியல. இது ஃபேண்டம் இருக்கக்கூடாது. அது ஃபேண்டமா போச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க உங்களை வச்சு வியாபாரம் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த அருண் உதயனோட அவர் வீடியோ 3 வீடியோ போட்டிருப்பாரு. அந்த 3 வீடியோவும் போய் பாருங்க. அந்த 3 வீடியோல என்ன சொல்றாரு, மெயின் மேட்டர் என்ன சொல்றாருன்னா, விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம் உனக்காவோ அவனுக்காவோ இவனுக்காவோ கிடையாது, தனக்காக, தன்னுடைய ஈகோ நிலைநாட்டுக்கிறதுக்காக. இந்த அரசியல்வாதிகளால அவர் ரொம்ப அல்லோல் பட்டாரு அப்படின்ற அவர் சொல்ல வராரு. இது ஒரு பக்கம் பாயிண்டா இருந்தாலும், இவர் வரணும், நீ இவ்வளவு நாள் சம்பாரிச்சா எல்லாம் பண்ண, உன்னை வளர்த்து விட்டோம், பூம் பண்ணி விட்டோம், எல்லாம் பண்ணோம், வளர்த்து விட்டு உன்னை வேற லெவல்ல கொண்டு வந்திருக்கோம். இதை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நாங்க சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும். அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டு தான் உள்ளே வந்திருப்பாங்க. பெரிய பெரிய தலைக்கட்டை சொல்றேன், சின்ன சின்ன நாட்கள்ல பெரிய பெரிய தலைக்கட்டைகள் சொல்றேன். முழுசா நீ எண்டிங் வரையும் பார்த்தா தான் உனக்கு என்ன சொல்ல வரேன்றது டீட்டெயிலாக புரியும். என்னால் ஆக்சுவலி இவ்வளோ கமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ண முடியல. ஏதோ சம்திங் ஜாம்பி கேம் விளாட்னால ஓரளவுக்கு என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஜாம்பி அப்பாகலிப்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். நான் நினைச்சேன் ஓகே, வைரஸை கிளப்பி விடுற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வைரஸை கிளப்பி விட்டு ஜாம்பி ஆகிருவாங்க மக்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு படம் இருக்கு, கன்னட படம்னு நினைக்கிறேன், இந்த காளைன்னு நினைக்கிறேன், ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருந்தாங்க. அதில் ஜாம்பிக்கள் இருக்கும், கடைசி மனுஷன் பிச்சு எரிஞ்சிருவானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படம். அந்த படம் நான் பார்க்கல, ஏதோ ரிவ்யூ கேட்ட ஞாபகம். ஸோ அந்த ஒரு படம், அந்த படத்தை நான் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவனுங்க ஜாம்பியா மாறிடுவானுங்க, ஒரு நாள் ஜாம்பி அப்பாகலிப்ஸ் நடக்கும்னு ஒரு கணிப்பு இருந்துச்சு எனக்கு. இவங்களோட ஸ்கிரிப்டில் அது இருக்கே அப்படின்ற கணிப்பு இருந்துச்சு. பட் வைரஸ் பரவணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி இங்கே இருக்கவங்க ஜாம்பியா தான் இருக்கானுங்க. எப்படின்னா, ரஜினிக்கு வந்து கோயில் கட்டுறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, விஜய்க்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுறது. விஜய்னு ஒரு பேரை டேக்லைனா ஏதாவது ஒன்று தொந்தரவு கொடுத்துட்டா, பிரச்சனை பண்ணிட்டான், அவன் சொந்த பிள்ளை கோவப்படுறானோ இல்லையோ, இவங்க கோவப்பட்டு கடிக்க போகிறது. அங்கே என்ன நடக்குது, ஏன் நடக்குது? ஆனால் சொந்த அப்பா அம்மா இங்கேயாவே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சிம்பிளா உன் வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, உங்க அப்பா அம்மா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு மிஸ்டேக் நடக்குது, அவங்க அப்பா அம்மா திட்ட தானே செய்வாங்க. என்னையா வேலை பார்த்துட்டு இருக்க, என்னம்மா வேலை பார்த்துட்டுன்னு கேட்பாங்கல்ல. அப்போ நீ போயிட்டு எங்கள் அப்பா அம்மா எப்போ அப்படி சொன்ன கம்பெனிக்கார நடிப்பியா? உங்க அப்பா என்ன சொல்றாரு, மூடிட்டு இரு தம்பி, இல்லைன்னா நம்ம வேலை விட்டு வெளியே படிப்பிட்டுறான், பிச்சை தான் எடுக்கணும், மூடிட்டு இரு, அவங்க திட்டதான் செய்வான், ஏன்னா அவன்கிட்ட நம்ம வேலை பார்க்குறோம். இது ரியாலிட்டி. ஆமா தானே? இப்போ விஜய்க்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீ படம் கொடுத்து காசு கொடுத்து படம் பார்த்துட்டு வர, அவர் உனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். உங்க அப்பா அம்மாவை விட உனக்கு விஜய் பெருசா? ஏன்னா அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கானுங்க. ஒருத்தர்லாம் ஒரு பேட்டியில் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருக்கேன், 2 லட்சமோ 3 லட்சமோ செலவு பண்ணி எங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்கு வச்சிருந்த காசு, எங்க அப்பாக்கோ ஆப்ரேஷன் வச்சிருந்த காசு நியூஸ்ல கூட இருக்கு, நீங்க தேடி பாருங்க. ஸோ வச்சிருந்த காசு அதை வச்சு நான் பேனர் வச்சிருக்கேன்றான். இது வந்து ஏதோ பெருமையா சொல்றான். தான் வீட்டில் இருக்க ஃபேமிலியில் இருக்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதுக்கு வச்சிருந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சிருந்த காசை வச்சு விஜய்க்கு பேனர் அடிச்சிருக்கேன்னு சொல்லி பெருமையா பேசுறான். அது விஜயோ அஜித்தோ யாரோ நினைச்சுக்கோங்க, இந்த பேனர் அடிக்கிற கலாச்சாரம் இருக்குல்ல, இந்த குரூப், இந்த மைண்ட் செட்லாம் இருக்காங்க. இன்னொரு ஆள் விஜயோட சின்ன வயசுலேருந்து வளர்ச்சியிலேருந்தே ரொம்ப உதவி பண்ணி, இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து காசுலாம் செலவு பண்ணி பல கடன் வாங்கி 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டாராம். விஜய் படங்கள் ரிலீஸ் ஆகி அதை கொண்டாட்டம் பண்ணி அந்த மனுஷனே கடன் தொல்லையால் செத்து போயிட்டாராம். அப்படி ஒரு நியூஸும் பார்த்துருக்கேன் நான். ஸோ ஒரு நடிகன் அவர் திறமையில அவர் வளர்றாருன்னு கிடையாது, இந்த மாதிரி கன்னி குஞ்சான்களால தான் அவங்க வளர்றாங்க.
வெறும் நடிகர் வந்து நடிச்சுட்டு ஓகேப்பா எங்கேயாவது ஃபாரின் கண்ட்ரில எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ்லாம் இருக்கானுங்க, அவனுக்குலாம் பேனர் அடிச்சுட்டு போஸ்ட் அடிச்சுட்டு எவனா ஒருத்தன் இப்படி 10 லட்சம் 12 லட்சம் செலவு பண்ணி பாலாபிஷேகம் பண்ணி நீ பார்த்துருக்கியா? நீ என்ன என்ன கல்ச்சர், என்ன ஃபாரின் கண்ட்ரின்னு எல்லாத்தையும் காப்பி பண்ற, இதை காப்பி பண்ண வேண்டியதானே? டீசெண்டா போவானுங்க படத்துக்கு, நல்ல நல்ல ஆக்ஷன் சீன்ஸ் வர என்ஜாய் பண்ணிட்டு விசில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஒன்ன மாதிரிலாம் கொண்டாடி தீர்க்க மாட்டானுங்க. இந்த கொண்டாட்ட மனநிலை தான் உங்க குடும்பத்தை, உங்க சமுதாயத்தை திண்டாட்டம் வச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் ஆடிட்டு தர்றாங்க. இது ரொம்ப டீட்டெயிலான ஒரு அரசியல். அதை பத்தி நான் சொல்றேன். இதே சினிமால இருக்க ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, தரமான வார்த்தை. என்னன்னா இப்ப நான் இன்ஸ்டால பார்க்கும்போது பாய்ஸ் எல்லாரும் எமோஷனலா பேசுறாங்க. அதுதான் நம்மளுடைய பலவீனம். உடனே உடன்படாதீங்க, முரண்படுங்க, முரண்பட்டு ஆராயிங்க, அப்ப சரி பாருங்க. டக்குன்னு பின்னாடி போய் நின்று கோஷம் போடாதீங்க. தேவையானவே இங்கே வரல, கழிவுகள் நிறைய வந்து சேர்ந்தது. ஒரு தலைமுறை ரொம்ப அல்லாடுது. ஒரு தலைமுறைய என்ன பண்றதுன்னு தெரியாம தருகிட்டு தெரியுது. உனக்கு புரியுதா? தலைவனா என்ன? இப்ப அஜித்தை கூட ஓரளவு போய் எடுத்துக்கலாங்க. உன் வீட்டை பாடுறா, ஒன்ன பாடுறா, என்னை அப்புறம் வந்து பாடுறா, நான் படம் என்னைக்காவது நடிப்பேன், நான் காசு நல்லா கோடியில சம்பாதிக்கிறேன், என் ஃபேமிலி நான் செட்டில் பண்ணிட்டேன், அவெல்லாம் தரமா வளர்ந்துட்டு இருக்கான், ஸ்போர்ட்ஸ்ல விளாண்டுட்டு இருக்கான். இன்னொருத்தர் இருக்கா அப்படில ஒரு என்னது அரவிந்த் சாமி, என் பிள்ளையெல்லாம் நான் போய் எந்த ரசிகர் மன்றத்திலும் நான் சேர்க்க மாட்டேன், என் பையன் சேர்றேன்னு சொன்னா ஒழுங்கு முறையா படிச்சுட்டு வேலைக்கு போ, என்ன ரசிகர் மன்றம் சார், படம் பார்க்குறேன், என்ஜாய் பண்ண, வீட்டுக்கு போ. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரங்களே இதுதான் சொல்லுது. ஆனா ஒன்னுத்துக்கும் லைக் இல்லாத நாம தான் ரசிகர் மன்றத்தில் போய் விழுகிறது, சொந்த காசு செலவு பண்றது, அவருக்கு பால விஷயம் பண்றது, அவருக்காக கேஸ் எடுக்கிறது. என்னங்கடா டேய்? இதுல வந்து விஜய் ரசிகர் மன்றத்துல சார்பா, டிவிக்கு சார்பா எல்லா இடங்களையும் வக்கீல் ரெடி பண்ணியிருக்காங்க. எதுக்கு வக்கீல்? உங்க ஆளுநர் வச்சு என்னென்ன போறீங்க? எதோ ட்ரை பண்ண போறீங்களா என்ன? எதுக்கு வக்கீல்? நியாயமா போராட்டம் பண்றதுக்கு, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு போராட்டம் பண்ணுவாங்களா அவங்க? என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமே. அஜித் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் எப்படி அடிச்சுட்டு உருண்டாயின்றத பார்த்துட்டு தான் வந்தோம். ரத்தம்னு ஒரு படம் இருக்கு, அதை பத்தி நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். விஜய் சம்மந்தப்பட்ட இந்த டீப் கான்ஸ்பிரசி மெசேஜ்லாம் இருக்குல்ல, விஜய் சம்மந்தப்பட்ட ரகசியங்கள் எல்லாமே நான் கீழே லிஸ்ட் படி வீடியோ போடுறேன். இது வரைக்கும் நான் விஜய் பத்தி என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன்றது எல்லாத்தையுமே லிங்க் கொடுக்குறேன். தயவு செய்து வைப்பாரு, பொறுமையா அவன் மூளையை வச்சுப்பாரு. உனக்கு இதுலையுமே உனக்கு புரியல அப்படின்னா நீ எல்லாத்தையும் கண்டிப்பா போய் டாக்டரை செக் பண்ணணும் அர்த்தம். நீ ஒரு ஜாம்பி வைரஸால பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உன் கண்ணு முன்னாடி தான் ஏமாற்றப்படுற, ஆனா உனக்கு தான் தெரியல நீ ஏமாறுன்றது. அதை புரிய வைக்கிற அவகாசத்துக்குள்ள இப்ப எனக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் பையன் வந்துட்டான். என் பையனுக்கு ஆரம்பிக்கிறது என் பேரை நிற்பான். நீ யாருக்கு முழுசா ஒரு பாடத்தை முடிச்சுக்க முடியுமா? சுய புரிதல் அங்கதான் பகுத்தறிவுங்கிற வார்த்தை பயன்படுது. இதை கன்ஃபார்ம் பண்ணணும்ல. வெறும் கேட்டு அவர் போட்டிருக்காரு 20 அடி இருக்கும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு 20 அடி கேட்டு போட்டிருக்காப்ல. எதுக்கு 20 அடி கேட்டு? வீட்டுக்குள்ள நடக்கிற பிரைவசி எதுவும் பாத்திரக்கூடாது, வச்சிடக்கூடாது. யார் பாப்பா? வந்து ரசிகர் தானே பாப்பாங்க, பார்க்கக்கூடாது. நான் பிரைவசியா இருக்கணும், என் வீட்டுக்குள்ள நான் என்ன கையில கீழே கட்டிக்கிருப்பேன், லோயர் கீழே போட்டு நடந்துக்கிருப்பேன், என்னை எடுத்து பண்ணிடக்கூடாது அப்படின்னு பிரைவசி. ஓகே, எடுத்துப்போம். அவர்கிட்ட காசு இருக்கு, தன்னோட பிரைவசியா வீடு பெரிய கேட்டு போட்டிருக்காப்ல. இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னா, போய் வீட்டை போய் பார்க்கறது, ஓகே விஜய் வீடா அப்படின்னு பார்த்துட்டு போறது ஓகே. இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, கால் கடக்க நின்று அந்த வண்டி போச்சுன்னா வண்டியை பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அதுல விஜய் இருக்கு, ஏன்னா பிளாக் கலர்ல இருக்கும் உள்ள, ஒரு சில தெரியாது அது விஜய் தான் போறாரா இல்ல சும்மா டிரைவர் பெட்ரோல் போட போறாரா எதுவுமே தெரியாது. தலைவரையும் கத்திக்கிருப்பாங்க. இதுதான் இது விஜய்னு குறிப்பிட்டு கிடையாதுங்க, இது எல்லா ஆக்டர்ஸும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒவ்வொருத்தவங்க பர்டிகுலரா பேர் சொல்லணும்னா இப்ப அரசியல்ல வந்த நடிகர் இவர் தானே, அதனால இவரை வச்சு பேசிட்டு இருக்கேன். மற்றபடி வேற யாரும் வந்தாலும் பத்தி பேசாம போறோம். அஜித் வந்தா அஜித் பத்தி பேச போறோம், ரஜினி வந்தா ரஜினி பேச போறோம். மக்கள் முட்டாளாக கூடாது, அதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். எல்லாம் நம்ம சக தோழர்கள் தானே. தளபதி விஜயின் வீட்டு முன்பு வெறி கொண்டு ஆடிய வேட்டைக்காரன், நாடி நரம்பு ரத்தம் சதைன்னு இப்படி எல்லாத்துலயுமே விஜய் வெறி ஊறி போனவரால மட்டும்தான் இப்படி ஒரு ஆட்டத்தை போட முடியும். ஸோ ஒருத்தர் வீடியோ கிளிப்பை பார்த்துருப்பீங்க, என்ன பண்ணிட்டு இருக்காரு, தொட்டு கும்பிருக்காப்ல கேட்ட. கோயில் கதவை தொட்டு கும்புறது ஒரு லாஜிக் இருக்கு, அந்த கடவுள் இருக்காரு, ஓகே, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு, ஒரு மன நிம்மதி கிடைக்குது, விடுகிற. ஒரு சாதாரண முன்னாடி வந்துட்டு எலும்பும் சதையா இருக்க ஒரு மனுஷன், அந்த மனுஷனை பார்த்து கொண்டாடுறது கூட தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்க கேட்டை கும்பிடுக்குறாங்க, அங்க போய் ஆடிக்கிட்டாங்க இடுப்புல அந்த காயத்தை கட்டிட்டு. இது நம்ம ஊருக்காரர் கிடையாது, வேற ஊருக்காரரு. இது நம்ம ஊருக்காரர் ஒரு ஸ்பெஷல் பீஸ் இருக்கு, அதே பாருங்க. தலைவரை என்ன பாருங்க பாருங்கன்ட்டு அவர் கை காட்டினா போதுமா கதறிட்டு இருக்காங்க. என்னங்கடா நடந்துட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா அந்த வீடியோ கிளிப்ப? அவர் கை காட்டிட்டாரா, மூடி பிச்சுட்டு ஆடுறான். என்ன எனக்கு புரியல. சீரியஸ்லி கேட்குறேன், அவர் அப்படி என்னடா பண்ணிட்டாரு? சினிமாவில் தானே நடிச்சாரு. இந்த சினிமான்றது ஒரு மாயை தானே. நீ சினிமா வந்து எடுக்கும் போது மேக்கிங் வீடியோலாம் பாருமே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பாரு. இவனுங்கெல்லாம் யாருன்றது உனக்கு அப்பா தான் தெரியும். நான் அதுக்குள்ளே இருந்தனால சொல்கிறேன்.
ஆக்டர்ஸ்குள்ள ஹீரோயின்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, சினிமா எப்படி எடுக்கப்படுது, மேக்கிங் எப்படி எடுக்கும், உங்கள்கிட்ட அவுட்புட் எப்படி வருதுன்றது வேற. நீங்கள் வெறும் இந்த அவுட்புட்டை மட்டுமே பார்த்து வெறும் சினிமா மூவியை மட்டும் தேட்டரில் பார்த்து நீங்கள் வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. ரியல் லைஃப்பில் போய் அவங்க எப்படி மேக்கிங் பண்ணுறாங்க, இவனுங்களாம் எப்படி நடிக்கிறானுங்க, அங்கே நடிக்கும் போது எப்படிலாம் காமெடி நடந்துகிட்டு இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா சரி இவங்களாட நம்ம கொண்டாடுறோம்னு நீ நினைப்பேன். ஒரு சின்ன கட்டாக தான் இருக்கும். ஒரு 1 மினிட் ஒரு ஷாட் இருக்கும். அந்த 1 மினிட் ஷாட்டை எப்படிலாம் எடுப்பானுங்க, எப்படி ஆங்கிளில் எடுப்பானுங்கன்னு பார்த்தேன்னா இந்த ஒரு செகண்டுக்காகடா நம்ம இவ்வளோ நாள் கதறணும். ரஜினி படத்தை எடுத்துக்கோமே, நடந்து வரப்போ ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட் போடுவாங்க. அவர் அப்போ இருந்தே ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களாம் என்னடா இப்போ ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் அப்போ இருந்து ஸ்லோ மோஷன் ஷாட் போட்டுட்டு இருக்காரு. ஒருத்தர் பேசியிருந்தேன், நான் வீடியோ பார்த்தேன். ஸ்லோ மோஷன் ஷாட் மட்டும் இல்லைன்னா ரஜினி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொன்னாரு. அதை நான் யோசிச்சேன் அப்போதான். ஆமா தானே, எங்க வேணா பாருங்களேன், இந்த ஹீரோ வர்ஷிப் பண்ற இடத்துல ஸ்லோ மோஷன் ஷாட் போட்டுருவானுங்க. ஸோ இப்போ என்னன்னா இந்த மேக்கிங் டெக்னிக் டீம், டைரக்ஷன் டீம் எல்லாம் இல்லைன்னா இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள். இதே மேக்கிங் டெக்னிக் டீம்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதுக்காகவே நடிக்க ஆரம்பிச்சிடும். நீயும் அந்த இடத்துல இருக்க முடியும் திறமை இருந்துச்சுன்னா. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேன்னு நான் கேட்குறேன். வெறும் ஆக்டிங், அதுக்கு போய் நீ விழுந்துட்டு இருக்க பாரு. நான் உங்கள்கிட்ட திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், இனிமேல் மெயின் மேட்ரு இனிமேல் தான். இப்போ நீ பண்ணிட்டு இருக்க தற்குறித்தனத்தை சொல்லிட்டு இருக்கேன். விஷயத்தோட வீரியத்தை நான் கடைசி கிளைமேக்ஸ் சொல்றேன். எவனுக்கு புத்தி இருக்கோ அவன் முழுசா பார்ப்பான். வேணா பாருங்களேன், 2026 மேபி இது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி வைப்பாங்க எங்க தலைவர் அவர்களை எதிர்கொள்ள. இப்ப திமுக அதிமுக எதிர்த்து திசையில இருக்கா, எங்க தலைவர் அவர்களை வீழ்த்துவதற்காக திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம். இதெல்லாம் வந்து பயங்கர ஜோக்கர். இவர் வந்து அரசியல் பேச்சாளர். அவங்க குரூப்ல ஒருத்தர் நல்லா பேசுறவன தூக்கி உள்ள போட்டாங்க. இந்த நபர் சொல்றது பாருங்க, விஜய் எங்க தலைவர் வர்றதுனால பயந்துகிட்டு ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்னாயிரும். இதெல்லாம் வந்து பயங்கர ஜோக்கர். எப்படி பாருங்களேன், டிவிகே கட்சி வரனால அவங்க கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. ஏன்னா திராவிட கட்சி தான் எடுத்துட்டு வராங்க. தமிழ் தேசியத்தையும் கொஞ்சம் காயடிக்க வராப்ல. இதெல்லாம் அஜெண்டாக்குள்ள போயிட்டு இருக்கு. அஜெண்டாலாம் அவனுக்கு சொன்னா ஒன்றும் புரிய போறது. அண்டா தான் ஒன்று தெரியும், அஜெண்டா தெரியாது. சரி ஒன்றை இதை சொல்ல முடியாது. ஓன் போக்குலேயே சொல்றேன். இப்போ இவன் பேசுறத இவ்வளவு நேரம் பார்த்தேல பைத்தியங்க. இந்த பைத்தியங்கள்ல ஒரு பைத்தியம் தான் இதுவும். இந்த பைத்தியம் என்ன பேசுன்னு பாத்தியா? டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்துருமா இவர் தலைவரை பார்த்து பயந்து. இதெல்லாம் வந்து பயங்கர ஜோக்கர். உங்களை பார்த்து பயப்படுறதுல என்ன இருக்கு? நீங்க தான் அவங்கள பார்த்து பயப்படுறீங்க. எப்படியாவது ஜெயிச்சிருன்றதுக்காக 600 கோடி 400 கோடி செலவு பண்ணி வியூகம் வகுத்துட்டு இருக்கீங்க. கட்சியில யாருக்கு பொறுப்பு கொடுக்குன்றதுல கதறிக்கிட்டு இருக்கீங்க, சண்டை விட்டு உருண்டுகிட்டு இருக்கீங்க. அதுலயே ஒரு நிர்வாகமே சரியா ஒன்றும் செட் பண்ணல. அதுக்குள்ளே வந்து ஆவாசம் பண்ணிக்கிட்டு, இது சினிமா இல்ல, ரியல் லைஃப். இந்த கூமுட்டையில வச்சு ஜெயிச்சிடலாம், அது வேற விஷயம். பட் நான் உண்மையா சொல்றேன். நான் ஏன் இவங்கெல்லாம் கூமுட்டை இந்த மாதிரி திட்டுற காரணம் என்னன்னா, என் ஃப்ரெண்டு இல்லை என் ஃபேமிலியில் யாராச்சும் இருந்தாங்கன்னா நான் திட்டதான் செய்வேன். இல்லை தற்கொலை மாதிரி இவனை போய் கொண்டாடிக்கிறேன்னு கேட்பேன்ல. ஸோ அதுதான் நான் கேட்குறேன். அவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிறேன். ஸோ எனக்கு கோபம் வருது. இவங்க என் கூட சக மாணவர்கள் ஏன் ஏஜ் இருக்க பசங்களாம் இப்படி போய் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்களே, எனக்கு எரிச்சலாக கடுப்பாகுது. ஏன்னா இதோட வீரியம் பெருசாக இருக்க போகுது. இலங்கையில் ஒரு விஷயம் நடந்துச்சு. இதுதான் மெயின் மேட்ருக்கே வர போகிறோம். ஆதவர்ஜுனா புஷியானது தோளில் கை போடுறாரு. எங்கே ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு விஜய் மக்கள் இயக்கத்தை தொண்டன் புஷியானதுக்கு மேலே கை போட்ட முடியுமா? ஆதவர்ஜுனா தோல் மேல கை போட்டுற என்ன காரணம்? பணம். ஆதவ் அர்ஜுனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவர் ஃபண்டு எப்படி இருந்து வருது, அவர் எங்கேருந்து பணம் கொண்டு வராரு, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன நடந்துட்டு இருக்குன்றது? புரியுதா? இவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்கணும். இப்போ மெயின் மேட்டரில் போகலாமா? இந்த 2009 ரிலீஸ் ஆன உன்னை போல் ஒருவன் ஒரு கமலஹாசன் படத்தில் ஒரு சீக்வன்ஸ் வரும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆக்டர் வந்து இந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லுவார். அதாவது Z பிரிவு கொடுங்கன்னு தான் கேட்க வருவாப்ல. செட்லாம் அவங்க கொடுக்க முடியாது, அதெல்லாம் பெரிய இடத்துல பேசுவாங்க, மேல் இடத்துலலாம் பேசணும்னு சொன்னோன்னே ஓகே அட்லீஸ்ட் YXனாச்சும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாப்ல. இவர் கொடுக்கப்பட்டது என்ன? ஒய். அது மோகன்லால் ஒரு வார்த்தை சொல்லுவாப்ல, இவன் ஒரு பைத்தியக்காரன். இப்போ இங்கே இல்லைனா சிஎம்கிட்ட போவான், சிஎம் அப்புறம் கதறிக்கிட்டு நம்ம ஒரு 2 பேர் கொடுக்க வேண்டிய இடத்துல 8 பேர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், 7-8 பேர் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லுவார். டைலாக் கவனிச்சேன்னா. இப்போது 2009 வந்த படம், சீக்வன்ஸு, கேரக்டர், சினிமாக்காரன், புதுசாக அரசியலில் வந்திருக்காப்ல. யார் ஆட்சியில் அவர் பேசிட்டு இருப்பார் ஃபோனில் உன்னை போல ஒரு படத்தெல்லாம் நான் டீகோட் பண்ண மாட்டேன். எதுக்கு நீ பார்த்து தெரிஞ்சுக்க போறியா? தெரிஞ்சுக்க மாட்டேன். சிம்பிளாக சொல்கிறேன். ஃபோன் பண்ணிட்டு இருப்பார் தலைவர்கிட்ட. அதாவது அந்த டைமில் சிஎம் யார் இருப்பாப்னா கருணாநிதி அவர்கள் தான் இருக்காப்புல, பேசுவாப்புல. ஃபோனில் பேசிட்டு இருப்பார் அவரோட ஆட்சியில் இருக்கும்போது. இப்போது 2009 ஆட்சியில் இருந்தது கருணாநிதி அவங்க. அந்த டைமில் ஒரு ஆக்டர் வந்து நான் பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கேன், நான் தான் இப்போ சூப்பர் ஸ்டார், நான் இப்போ அரசியலுக்கு வரேன், திடீர்னு அரசியல் வரனால எல்லாரும் கோவப்பட்டு என்னை அப்படி தாக்குதல் நடத்த போகிறாங்க, அதுக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. அதில் பெட்ரோல், இதில் முட்டை, அழுகுன முட்டை, வித்தியாசம் அவ்வளோதான்.
அதுலேயும் உச்ச நட்சத்திரம் டைலாக்ஸ் நோட் பண்ணிக்க. அந்த டைலாக்கை மைண்டில் வச்சுட்டு விஜய் அரசியலுக்கு வரும்போது பேசின வார்த்தைகள்லாம் நோட் பண்ணிப்பாரு. ஒரே மேட்டராக இருக்கும். அரவிந்த் ஆதவன் ரசிகர் நற்பணி மன்ற தலைவர். 2 தலைவர்களா? எந்த காலத்துக்கும் நான் தான் தலைவன். இவங்கெல்லாம் என்னுடைய உயிர் ரசிகர்கள். உயிரெல்லாம் கொஞ்சம் வாசலே. இன்னைய தேதியில நான் தான் நம்பர் 1 ஸ்டார். அதான் உங்க கம்ப்ளைண்ட். என் வளர்ச்சியை பார்த்து வீட்டுல பெட்ரோல் பம்ப் போடுற அளவுக்கு வந்திருக்காங்க. இஸ் இட்? நான் அதிரடியா அரசியலுக்குள்ள இறங்குற நேரமா பார்த்து எல்லாத்தையுமே இதுல விளக்கமா எழுதியிருக்கேன். இப்ப என்ன வேணும்? ஜெட் கேட்டகரி செக்யூரிட்டி, அந்த பாதுகாப்பு வேணும். ஜெட் கேட்டகரி எல்லாம் மத்திய சர்க்கார் முடிவு செய்யறது. எக்ஸ் ஒய்னு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க உடனடியாக ஆக்ஷன் எடுக்கலன்னா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிடும். 2009 கமலஹாசன் எடுத்த படத்துலையும் 2025 நடக்கிற கல அரசியலில் எப்படி சிமிலாரிட்டி வருது? கமலஹாசனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? அமெரிக்காவுக்கு எதுக்கு போயிட்டு வந்தாப்புல தலைவன்? போயிட்டு வந்த பிறகு ஏன் அரசியல் வட்டாரங்களை போய் மீட் பண்ணுறாப்புல? போயிட்டு அவர் என்ன சொல்லிட்டு போனாங்க? ஏஐ தொழில்நுட்பத்தை படிக்க தான் போனேன்னு சொன்னார். ஏஐ தொழில்நுட்பத்துக்கும் அரசியலுக்கும் மீட்டிங்க்கும் என்ன சம்பந்தம்? இங்கே தான் நீ கேள்வி வைக்கிறோம். இதுதான் கேள்வி. அரசியல் அதிகாரத்துக்கு கட்டளைகள் வரப்படும். அந்த கட்டளைகளை பகிர்ற ஒரு தூதுவர் தான் இவர். எப்படி இங்கிலாந்து ராணி இவருடைய இந்த படம், ஒரு படம் ரொம்ப வருஷம் எடுத்துட்டு இருந்தாரு. அந்த படம் அது இவர் வாழ்க்கை முழுக்க எடுக்கக்கூடிய படம் மருதநாயகம். அந்த படத்துக்கு எதுக்கு இங்கிலாந்து ராணி வந்தாங்க? இங்கிலாந்து ராணியோட இவருக்கு என்ன தொடர்பு? இவர் முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பாரு, கலைஞர் அவர்கள் பின்னாடி நடந்துட்டு இருப்பாப்புல. இதெல்லாம் பெரிய ஒரு விதமான கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை பத்தி உனக்கு நுணுக்கமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், புரிஞ்சுக்க மாட்டேன். ஏன்னா நீ உனக்கு இந்த இடத்துல உனக்கு நாட்டின் நரம்பு ஃபுல்லா டிவிக்கு ரத்தம்ல ஓடிட்டு இருக்கு. உனக்கு எப்படி? சரி, ஓகே, இந்த விஷயத்தை கவனிச்சியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் கேட்டகரி பிரிவு கொடுத்துருக்காங்க. இதுதான் அரசியல். அன்றே கணித்தால் கமலஹாசன் இப்படி ஒய் பண்ணிட்டு இருக்காத. அன்றே கணிக்க எப்படி முடிஞ்சிச்சு அவர்னால? இதெல்லாம் ஸ்கிரிப்டுன்றதை தான் சொல்லிட்டு இருக்கோம். இது தமிழ் தேசியமோ திராவிடமோ என்ன வேணா, என்ன ஒரு தேசியம் ஏதோ ஒன்று. இங்கே பாலிடிக்ஸ்னு ஒரு கட்டமைப்பு. பாலிடிக்ஸ்னா என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கூடிய அந்த எலெக்ஷன் போர்டு இருக்குல்ல, அந்த எலெக்ஷன் போர்டோட அங்கீகாரம் யார் யாரெல்லாம் பெற்று உள்ள வராங்களோ எல்லாமே ஸ்கிரிப்ட் படி தான் போக முடியும். ஸ்கிரிப்டை மீறி நீ போகவே முடியாது. இதுதான் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். இது இப்போ 12 காலமாக நடந்துட்டு இருக்கு. மன்னர்கள் ஆட்சியிலிருந்து நடந்துட்டு இருக்கு. இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். உனக்கு புரிய மாட்டேங்குது. இது என்னைக்கு புரியும் அப்படின்னா, இலங்கை மாதிரியே இங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்கும். அன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் புரிச்சுப்பாங்க. அன்னைக்கு நச்சு விடிவு காலம் பறக்குதான் பார்ப்போம். இல்லையா எல்லாரும் சேர்ந்து ஒப்பாரி வச்சுட்டு போக வேண்டியது என்ன பண்றது? உன்னை போல ஒரு படம் பாரு. 18 செப்டம்பர் 18 ரிலீஸ் ஆயிருக்கு 2009. 9/11 எட்டக்கப்ப 2001 9/11 புரியுதா? செப்டம்பர் அதே செப்டம்பர் 9/11 பற்றி ஒரு காமெடி மாதிரி ஒரு பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவும் பேசிக்கிற மாதிரி, புஷ்ஷும் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரும் பேசிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அதில். ஸோ அதையும் போய் பாரு, செக் பண்ணி பாரு, உங்களுக்கு விஷயம் புரியும். இப்போது அந்த நான் சொன்னேன்ல தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு. இப்போ கல அரசியலுக்கு வருவோம். 2 பேர் கள்ளச்சாராயம் பண்ணுறதை தட்டி கேட்டிருக்காங்க. தட்டி கேட்டதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணவனை முடிச்சு விட்ருக்கேன். 2 பேர் இறந்து போயிட்டாங்க. 2 பசங்க, சின்ன பசங்க, ஒரு கிட்டத்தட்ட சிமிலராக நம்மளோட ஏஜ் இருக்க பசங்க. நம்ம சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கோம். அந்த பசங்க நேர்லேயே தட்டி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவன் ஏரியாவில் நடந்துட்டு இருக்கு. இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கள்ளச்சாரத்தால அவன் ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏரியா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை குடிச்சுட்டு சில்மிசம் பண்ணுறக்கூடிய அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கலாம். ஸோ நிறைய மேட்டர் இருக்குது, எக்ஸட்ரா எவ்வளோ பிரச்சனை இருக்குது. தட்டி கேட்டவங்களாம் மண்டையோட பாயலாம், அடிச்சு விட்டுருவாயனா, கேஸ் கொடுத்தா போயிட்டு உடனே வெளியே வந்துடுவானுங்க. இதான் மக்கள் மத்தியில் சொல்லக்கூடியது. ஆனால் அரசாங்கம் கவர்மெண்ட் போலீஸ்காரங்க இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது முன்விரோதம் காரணமாக நடக்குது. கள்ளச்சாராயம் பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்றது டைட்டில் இருக்குது, பத்திரிக்கையில் இருக்குது. இப்போ என்னன்னா, அவன் கள்ளச்சாராயம் விற்கிறான்றது தெரிஞ்சனால தானே பத்திரிக்கையில் போட்டிருக்கீங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியலையா? இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியலையா அவங்க கள்ளச்சாராயம் தான் விற்கிறாங்கன்னு? அதை தடுக்கிறது தானே நம்ம வேலை. அந்த இடத்துல இவன் விற்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அன்னைக்கே முடிச்சிடணும்ல, அன்னைக்கே அதை தடுத்து அதை பண்ண விடாமல் பண்ணிடணும்ல. அப்படி பண்ண விடாமல் பண்ணாதானே அடுத்த நாள் நகராது. இவ்வளோ நாள் உள்ளே போயிட்டு வெளியே திருப்பி குடும்பமே சேர்ந்தாலும் அங்கே கள்ளச்சாரம் பண்ணியிருக்கானுங்க. அதனால தான் இப்போ 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அது வீடு சூறையிடப்பட்டிருக்கு. அதாவது அந்த கள்ளச்சாரம் பண்ணவங்க வீடு அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. மக்கள்னால அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்க ஊர் ஏன் இப்படி ஆகுது? ஆரம்பத்திலே மொழியிலே கிள்ளியடின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போவே அவனை முடிச்சு விட்டுருந்தீங்க. ஏடா அப்படி பண்ணுறேன்னு கையால் உடச்சு விட்டு இதுக்கப்புறம் நீங்கள் கள்ளச்சாரம் விற்கக்கூடாது, விற்றா இப்படி ஆகும்ட்டான்னு சொல்லி பெரிய சிவியரான ஒரு ஆக்ஷன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அடுத்த அந்த வேலையை பார்த்துருக்க மாட்டோம், வேறு ஏதாவது வேலை பார்த்துருப்பேன். ஒருத்தனை குடிக்க வைக்கிறது நாடே தானே பண்ணிட்டு இருக்கு. அவங்க பண்றதுல என்ன? நீ அப்படி வரியா? ஜவஹர் அலின்னு ஒருத்தர் இருந்தாப்புல, மணல் கொள்ளை இதெல்லாம் போய் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு என்ன நிலைமை? அதே மணல் அள்ளிட்டு போற லாரியை வச்சு நசுக்கி விட்டாங்க. இதனால என்ன சொல்ல வராங்க? இன்னொன்று இப்போ ரீசெண்டாக சாப்பிட்றதுக்கு காசு தரலன்னு சொல்லிட்டு பட்டாக்கத்தை தூக்கி மண்டையில இங்கேயே போட்டு போயிருக்கேன். ஒருத்தன் திண்ட சொத்துக்கு காசு கேட்டதுக்கு இங்கே ஒரு வெட்டு விழுகுது.
என்ன நடந்துட்டு இருக்குங்க? நியாயம் கேட்டவனை தூக்கி முடிச்சு விட்டுறீங்க. காசு கேட்டவனுக்கு திண்டவனுக்கு காசு. இப்போ என்ன சொல்ல வரீங்க இங்கே? அநியாயம் பண்ணுறவன், அக்கிரமம் பண்ணுறவன், பிரார்த்தனை பண்ணுறவன், ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்கவன் மட்டும்தான் இங்கே வாழ முடியுமா? பொதுமக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. அநியாயத்தை தட்டி கேட்குற ஒரு குணமுள்ள, அநியாயத்தை எல்லாரும் தட்டி கேட்டு தான் ஆகணும். யாராக இருந்தாலுமே பாராட்டுறீங்கல்ல. வெளிநாடுகள்லாம் ஒரு குழந்தை ரோட்டில் போகுது, வண்டி பஸ் இடிக்க வருது அப்படின்னா அதை காப்பாற்றினா அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா சலுகை கொடுக்கும்? அவ்வளோ சப்போர்ட் பண்ணும் கவர்மெண்ட். பரவாயில்ல, சூப்பர், இந்த இந்த இளைஞர்களுக்கு பாராட்டுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கூட ஒரு தண்ணியில் ஒரு பையன் விழுந்தான்னு சொல்லி பாராட்டினா அவ்வளோதான் எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையோ. ஒரு முன்னாடி வந்து சமூக அக்கறையுள்ள ஒரு ஆட்களுக்காக நீங்கள் ஊக்குவிச்சிங்கன்னா தான் அடுத்தடுத்து சமூக அக்கறையுள்ள ஆட்கள் வருவானுங்க. சமூகத்துக்காக பேசுகிறவன ஃபுல்லாக அப்படி முடிச்சு விட்றாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ஹெட்லைனாக போட்டு அது வியாபாரம் பண்ணுறது வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி சமூகத்துக்காக நீ கேட்டேன்னா ஒன்றுமே இதான்னு காட்டுற மாதிரி இருக்குது. இது நல்ல ஒரு முன்னெடுப்பா? அப்போ சமூகம் என்ன நடக்கும்? இந்த அமைதி பூங்கா என்ன ஆகும்? இந்த படத்தில் சொன்ன மாதிரி உனக்கு புரியல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. இதை விட்டு நீ அஜித்துக்கு விஜய்க்கு கதறிட்டு இருக்க. உன்னை என்ன சொல்றது? விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஒரு வீடியோ கிளிப் எனக்கு கிடைச்சிச்சு. இது எந்த ஒரு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்திருக்காது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தமிழ்நாட்டில் யாருக்கு ஆளுமை அதிகமாக இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த வீடியோ பாருங்களேன் ஃபர்ஸ்ட். தயவுசெய்து சீமான் மாதிரி யாருக்கு தமிழ்நாட்டில் எந்த நாயுடு தெலுங்கு பேசுற மக்கள் யாரும் ஓட்டு போட்டுறாங்க, அவங்க கட்சியை வளர்த்துறாங்க. விஜயநகர பேரரசினுடைய பேரப்பிள்ளைகள், விஜயநகர பேரரசினுடைய பேரப்பிள்ளைகள், உங்களுக்கு என்னடா வரலாறு இருக்கு? வந்தடிப்பைகளா? எனக்கு வந்து இருமொழி தாய்மொழி, ஒன்று தமிழ், இரண்டாவது தெலுங்கு. மறு நடவடிக்கை சீமான் கட்சியை அழிக்கப்படும். தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீள லேதுன்னு சொல்லுவாங்க. விஜயநகர பேரரசினுடைய பேரப்பிள்ளைகள் அவங்கெல்லாம் விஜயநகர வாரிசோட மிச்சங்களாம். இந்த விஜயநகர வாரிசுன்றது நீங்க எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சொன்னேன், மன்னர்கள் ஆட்சியில இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்றது இதை தான் சொன்னேன். அப்புறம் என்கிட்ட இன்னும் நிறைய பேர் கேட்கறாங்க. அப்புறம் முத்துராமலிங்க தேவர், அப்புறம் இன்னொன்று யாரு, மருது பாண்டியர்கள், அப்புறம் நிறைய ஆட்கள் சொல்றாங்கல்ல, இவங்கெல்லாம் மக்களுக்காக தான் போறாங்க. இவங்களை நான் குறை சொல்லவே இல்லை. நான் சொன்னது இதெல்லாம் ஆதியிலேயே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தற்போதைய மன்னர்கள் 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் இருக்க மன்னர்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் சொன்னது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்ட முதல் மன்னன் ஒருத்தன் உருவானான்ல, அப்பவே இது கரப்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ எப்படி இந்த 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகளை போய் கண்டுபிடிப்பீங்க? அவங்களுக்கு எப்படி இது தெரியும் நம்ம கரெக்டா ஆயிருக்கோம்னு? அவன் தான் உள்ள புகுஞ்சு ஊடுருவி வேலையை பார்த்துட்டானே. உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், ஒரே ஒரு விஷயம். இந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. நாங்கள் விஜயநகர பேரரசோட ஆட்சியில வந்து வந்திருக்கோம்னு சொல்றாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஜனநாயக நாடு தானே, இவங்க எப்படி இந்த வார்த்தையை பேச முடியுது? அப்போ இன்னும் விஜயநகர பேரரசு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குன்னு நாங்கள் எடுத்துக்கிறதா? இந்த வீடியோ கிளிப் எங்கேயா நியூஸ்ல பார்த்துருக்கியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில்? ஆனால் தமிழ் தேசியவாதிகள் வந்து தமிழ் தேசியம் வரணும், தமிழர்கள் தான் இங்கே ஆளணும்னு சொன்னோன்னா எல்லா மெயின் ஸ்ட்ரீம்லையும் இங்கே பார்த்தியா வெறுப்புவாதம் பேசுறாங்க, இனவாதம் பேசுறாங்க அப்படின்னு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க. அப்போ இங்க என்ன, தமிழனுக்காக ஒருத்தன் பேசிடக்கூடாதுன்னு சொல்றான் ப்ரோ. அப்போ தமிழ் தேசியவாதி சீமான் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவேன். இங்க மேட்ரு என்னன்னா, சீமானையே அவங்க தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். மன்னர்களே அவங்க கண்ட்ரோல் தான் இருந்திருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு வச்சிருந்திருக்காங்க அப்படின்னா, ப்ரோ இப்போ மன்னர்களுக்கே தெரியாது உனக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ பெரிய ஆளா? அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுப்பா. சாதாரண ஒரு ஆளுனால தான் விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல உங்களுக்கு. உங்களால் அதை ஏற்றுக்கவும் முடியல. இப்போ நான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆளாக இருந்து பேசுவேன்னா பேச மாட்டேன். ஏன்னா என்னை ஃபுல்லாக சுற்றி கட்டம் கட்டியிருப்பாங்க. நான் பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கான காரணமே அந்த கட்டமைப்புக்குள்ளே இருந்தனால தான். நான் அந்த கட்டமைப்புக்குள்ளே இப்போ ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னா, நான் அந்த கட்டமைப்புக்குள்ளே இல்லை, வெளியே இருக்கேன். நான் ஒரு பிரம்மாண்டமான ஆளாக இருந்தேன்னா இதை பற்றி பேசவே முடியாது, எனக்கே தோணாது. ஏன்னா அந்த கட்டமைப்புக்குள்ளே நான் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பேன். இதை விட உனக்கு எளிமையெல்லாம் சொல்ல முடியாது, புரியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு உனக்கு பக்குவம் இருந்தால் புரிஞ்சுப்பேன். திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன், இது ரொம்ப சீரியஸான ஒரு மேட்ரு. இந்த லாஸ்ட் பார்த்த வீடியோ இங்கே ஆண்டுகிட்டு இருக்கிறது விஜயநகர பேரரசோட மிச்சம் தான். விஜயநகர பேரரசுன்றது யாரு? ஆரியம் கைகூலி. கைகூலியில் ஆரியன் தான் அது. ஸோ அந்த ஆரியத்தோட கையில் வேலை பார்த்த ஆட்கள் யாரு? வடுகர்னு ஒரு கூட்டம் இருக்கு, கண்டி நாயக்கர்னு ஒரு ஆவணப்படம் இருக்காரு பாரு. ஸோ அவங்களோட மீட்சினா இப்போ அவங்க சொன்னாங்கல்ல அந்த ஆட்கள். ஏன்னா விஜயநகர பேரரசு கீழே தான் அந்த வடுக கூட்டம் இருந்துச்சு. அந்த வடுக கூட்டம் தான் நீங்கள் ஆண்டுட்டு இருக்கு. வடுக கூட்டம்னா வேற ஒன்றும் இல்லை, தெலுங்குகள் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் தெலுங்குக்கு எதிராலாம் பேசலை. அவங்க பேசுனதை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஓட்டு போட்டுறாதீங்க சீமானுக்கு, சீமானை வர வைக்கக்கூடாது, சீமானெலாம் அப்படி பண்ணவே கூடாது. ஏன் கதற? அவர் என்ன பேசினார்? உங்களெல்லாம் விரட்டி விடணும்னு சொல்லி பேசலையே. நான் அந்த சீமானையும் அவருடைய தமிழ் தேசிய அரசியலையும் பேசலை, கருத்தை மட்டும் நான் பேசுகிறேன். தமிழன் மேலே வரணும்னு சொல்லும்போது உங்களுக்குலாம் ஏன் பயம் வருது, பதட்டம் வருது? அதான் எனக்கு கேள்வி. ஸோ இந்த கேள்வி தான் உனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கான வரலாறு. உன்னை சுருக்கி வச்சிருக்கானுங்க. நீ ஒரு 50 ஆண்டுகள் அடிமையாயிட்ட, 2000 ஆண்டுகள் அடிமையாயிட்டன்னு உன்னை சுருக்கி வச்சிருக்கானுங்க. நீ 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடிமையாயிட்ட. மனித இனத்தை மொத்தமாக சொல்கிறேன், ஏன்னா நான் தமிழன்னு சொல்ல மாட்டேன், மனித இனத்தை தான் சொல்கிறேன். மனித இனத்துலேருந்து பிரிஞ்சு போய் ஒவ்வொருத்தனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சிருக்கானுங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டிலேயே தமிழ் எவ்வளோ வேற லெவலில் இருக்கும்னு யோசிச்சுப்பாரு.
மதுரையில் ஒரு மாதிரி பேசுவான், கேரளா சைடு ஒட்டி இருக்க ஒருத்தன் ஒரு மாதிரி பேசுவான், கோயம்புத்தூர் ஒரு மாதிரி பேசுவான், சென்னையில் ஒரு மாதிரி பேசுவான். எந்த தமிழ் உண்மையான தமிழ்? ஸோ இப்போ தமிழ் தாய்ன்னு ஒன்று இருக்குது, அதோட கிளை பிரிவுகள் ஏகப்பட்ட பேர் இருக்குது. அதே மாதிரி தான் தெலுங்கும், கன்னடம், மலையாளி, வேறு ஸ்டேட் ஒரே மாநிலத்துக்குள்ளே இருக்கும் போதே இவ்வளோ வெரைட்டியான தமிழ் இருக்கும்போது வெவ்வேறு கண்ட்ரிக்குள்ளே போயிட்டான்னா அவன் எப்படி அதையே ஃபாலோ பண்ணியிருப்பான்? அவனுக்கு வாயில் என்ன வருதோ அந்த வார்த்தையை அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு பேசுவான்ல. ஸோ இதான் மேட்ரு, இப்படி தான் போயிருக்கு. உனக்கு இதெல்லாம் போய் வந்து டீட்டெயிலாக சொன்னாலும் உனக்கு புரிய போகிறதில்ல. இதுதான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். திரும்பவும் சொல்கிறேன், மனிதர்கள் வீழ்த்து கொள்ள அப்படின்னா பொழைச்சிக்கவே முடியாது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம வேலைக்கிறேன் அல்ல பட்டேன். இது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தயவு செய்து ஜாம்பி கூட்டம் கதறாத. அடுத்த சொல்லலாம். என்னால் ஆக்சுவலி இவ்வளோ கமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ண முடியல. ஏதோ சம்திங் ஜாம்பி கேம் விளாட்னால ஓரளவுக்கு என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. Who is this guy?